கர்த்தருடைய மேலான பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ராயபுரத்துலேருந்து வரோம். இது என்னோட தம்பி பொண்ணு. இவங்க அப்பா வந்து ரொம்ப குடிச்சிட்டு சாப்பிடாம ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தான். போன முறை வந்தப்போ பாப்பாவை நான் வந்து அங்கிள் கிட்ட பேசு என்னன்னு சொல்லணுன்னே பிரதர் மடியில் உட்கார வச்சு கேட்டாங்க. கேட்டவுடனே இந்த மாதிரி எங்கள் டேடி ரொம்ப குடிக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த மாதம் வரும்போது உங்கள் டேடி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குடிக்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்கான், உடம்பும் நல்லா இருக்குது. கொடா கொடி நன்றோ. என் பேர் சந்திரா. நான் காஸ்மேட்லேருந்து வரேன். பேரன் கப்பலுக்கு போயிட்டு 6 மாதம் சம்பளமே கிடைக்கல. போன மாதம் வந்து நான் விண்ணப்பம் எழுதி போட்டு ஐயாட்ட ஜெயிச்சுட்டு போனேன். அவனுக்கு சம்பளம் கிடச்சிது. அது மாதிரி என் மகளுக்கு வீடோ ஒரு இடமா கேட்டிருந்தேன். அது நல்ல ஒரு வீடு கட்ட ஒரு இடம் கிடச்சிது. இடத்த தந்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியும் ஜெபிச்ச அண்ணனுக்கும் நன்றி சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு முறை அங்கிள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண போனோம். அப்போது வந்து என் மகளுக்காக வேலைக்காக ஜெபம் பண்ணப்போ, நீ எந்த ஊருக்கு வேணுமா மகளை அனுப்பலாமா, தைரியமாக அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு 3 மாதமாக வாரிசு சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ வந்து போன மாதம் நான் ஏசப்பாட்ட ஜெபம் மட்டும் போனேன். அதுக்கேற்றப்போல் தனி ஜெபத்துலேயும் கட்டுகள் அறுக்கப்படும் சொல்லி அங்கிள் சொன்னாங்க. அதே மாதிரியே இரவு பாருங்கள் 11 மணிக்கு அந்த மெசேஜ் எங்களுக்கு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா எங்கள் அம்மா மூலியமாக அன்பரின் பாதத்துக்கு வந்த 3 மாதத்தில் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்போ நான் 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குறாங்க. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வருகிறோம். என் பேர் ரொஸ்டின் சகாயமேரி. எங்கள் சகோதரி பேர் எழிலரசி. என் கணவருக்கு மாலத்தீவில் வேலை செய்கிறாரு. டிசம்பர் மாதத்தில் அவருக்கு ரொம்ப பிரச்சனை வேலை மேலே. அங்கேருந்து வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. நான் டிசம்பர் மாதம் அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, நான் உனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார். அது போலவே வேலையை ஆசீர்வதித்து 7 லட்சம் கடனையும் அடைக்க கிருபை செய்தார். நேம் ஷெர்லி. நான் நேட்டிவ் பிளேஸ் வந்து எங்களுக்கு நாகர்கோயில் பெருங்குளத்தூர்லேருந்து வரோம். எங்களுக்கு 2016 செப்டம்பரில் வந்து மேரேஜ் ஆச்சு. அப்புறம் வந்து 3 டைம்ஸ் வந்து பேபி ஹார்ட் பீட் இல்லாமல் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கேனில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது பேபி ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் டிஎன்சி பண்ணாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு உங்களுக்கு கன்சீவ் ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து டெலிவரி டேட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூலை மந்த்து நான் வந்து இங்கே ப்ரேயருக்கு வந்தேன். ஆகஸ்ட்டில் ஏசப்பா வந்து கன்சீவ் ஆக ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ப்ரேயருக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஏசப்பா அங்கிள் மூலமாக சொன்னாங்க, என் நாமம் யெகோவா இரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் நம்பிக்கையாக போனேன். எனக்கு மே 30 வந்து டெலிவரி ஆச்சு. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. யாருமே நம்ப மாட்டீங்க. வெயிட் சொன்னால் 3.640 வெயிட் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா எனக்கு வந்து நார்மல் டெலிவரியில் எனக்கு பேபி பாருங்க, உண்மையிலே நாட்டியான ஒரு பாய் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிறது மாதரவாரம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம். 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா ஐயா ஜபத்தினால ஒரு பாப்பாவுக்கு 10வது மாதத்துல மறுபடி கன்சீவ் ஆகிட்டேன். அப்புறமா 2வது ஐயா கிட்ட சொல்லி நான், ஐயா ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணும் 2வது பையனுக்காக பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஐயா சொன்ன வார்த்தை, உங்கள் வேண்டுவதால் நிறைவேற்றுவார், உனக்கு அப்படியே பையனாக தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் எனக்கு பையன்தான் கொடுத்துருக்கிறார் ஏசப்பா. அதுக்காக கொடான கொடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாம்பரத்துலேருந்து வரேன். என் பேர் ஜூலி. எனக்கு 2 பையனுங்க, 2 பேரும் இன்ஜினியராக இருக்காங்க. திருமண தடை பெரியவனுக்கு நிறைய இருந்தது. நான் அடைக்கல பட்டத்தில் போய் ஐயா கிட்ட ஜெபிக்கும் போது, நீயும் பிள்ளையும் இருட்டறையில் கடந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, கர்த்தர் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர்கள்னு சொன்னார். எத்தனை பொண்ணுங்க பார்த்தேன், எல்லாம் தடையாக இருந்தது. ஜெபிச்சுட்டு போய் 2 வாரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார் ஊழியக்கார மூலிமா. 2 பிள்ளைங்களுக்கும் நிச்சயதார்த்தமும் 22ஆம் தேதி 30ஆம் தேதி திருமணம் கர்த்தர் நடத்தி கொடுத்த கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஃபஸ்ட்டு நான் வந்து ஐயாவை வந்து திருவள்ளூர் மணவாள நகரில் தான் நான் பார்த்தேன். அந்த வேலையில் கூட நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். அப்போ வந்து என்னுடைய 2 பிள்ளைகளும் வந்து காலேஜ் செமஸ்டர் எழுதின்னு இருந்தாங்க லாஸ்ட்டு. அப்போ நாங்கள் வந்து குடும்பமாக போயிட்டு ஐயா கிட்டே ப்ரேயர் பண்ணோம். அப்போது மகளே நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன், எல்லா சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 எடுப்போம் மகளே, நீ பயப்படாத போன்னு சொன்னாங்க. அதே போல் என் மகள் வந்து 4 சப்ஜெக்டில் 100க்கு 100 எடுத்து 2 சப்ஜெக்டில் வந்து 99 98 எடுத்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதே போல் என்னுடைய மகனும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இன்றைக்கு பரலோகத்தின் நோக்கம், பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தினுடைய திட்டத்தை குறித்து ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தை குறித்து நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். உன்னிடத்திற்கு வரும். முதலாவது ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். அந்த இருதயத்திற்கு பெயர் அனல் கொண்ட இருதயம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 39:3 வாசிப்போமா? என் இருதயம் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஜெபம் வரல தெரியுமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியினாலே. சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் வசனத்தை தியானிக்கையில் அக்கினி என் இருதயத்திலே மூண்டது. அப்படின்னா அந்த நெருப்பு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இருக்கிற நெருப்பை கூட கொஞ்சம் விறக போட்டு நிலக்கரியை போட்டு மூட்டுவாங்க. அதுதான் இவன் சொல்றான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்படின்னா அக்கினி மேல மேல மேலே பெருகிட்டே இருக்கு. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதுல இருக்குன்னா அவனுடைய ஜெபத்துல தான் இருக்கு. ஜெபம் தான் செய்யும். இந்த புதிய வருஷத்துல நீங்க நல்ல அனலுள்ள இருதயத்துல ஜெபிக்க போறீங்க. அனலோட, அபிஷேகத்தோட, வல்லமையோட, வரங்களோட நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப மேகம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறார். ஹல்லேலூயா. குளிர்ந்து போய் கிடக்கிற உன் இருதயத்தை இப்பொழுது ஆண்டவர் நெருப்பு மூட்டுகிறார். அனல் கொண்ட இருதயமாய் மாற்ற விரும்புகிறார். அனல் இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்க. அனல் இருந்தா பிசாசு கிட்ட வராது. அனல் இருந்தா பில்லி சூனியங்கள் உனக்குள்ளால வந்து உன்னை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது. அனல் இருந்தா உனக்கு விரோதமாக 1000 பேர் மந்திரவாதம் பண்ணாலும் சரி, வேள்விகளை உட்கார்ந்து கூட்டினாலும் சரி, இந்த அக்கினிக்கு பக்கத்துல அவைகள் வராது. ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் அக்கினி நிறைந்த இருதயமாக, அனல் மூட்டப்பட்ட இருதயம். சொல்றான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் வேதத்தை தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. நெருப்பு மூட்டினது போல அப்படியே அந்த ரேஞ்சு யாருகிட்டே இருக்கும் அந்த அக்கினி. அன்றைக்கு பரலோகத்திலிருந்து எலியாவின் நாட்களிலே ஒரு அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருந்த அத்தனையும் பட்சித்து போட்டது போல அனல் கொண்ட இருதயம் உள்ள பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அதுவே பட்சித்து போடும். இங்க அக்கினி மூண்டுதுன்னா பிரஸ்ட்ல இருக்கிற கட்டி அது பட்சித்து போடும். இங்க அக்கினி இருந்ததுன்னா கழுத்தில் இருக்கிற கட்டி அது போய் பட்சித்து போடும்.
மேலே இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்த நாட்களுக்கு பதிலாக எலியாவின் நாட்களிலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இன்றைக்கு பிறகு உன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு அக்கினி எழும்பி உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகளையும் கட்டிகளையும் பட்சித்து போடும். பரலோகத்திலிருந்து இறங்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உன் இருதயத்தில் நெருப்பு மூட்டுகிறார். அக்கினி மூட்டி டல்லாக கிடந்தவங்களை இப்போ உற்சாகப்படுத்திட்டா. சில எஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்கள் டூர் போனீங்கன்னா தங்கி இருக்கிற ஹோட்டலில் ஹாட் பேக்குன்னு ஒரு சுடுதண்ணி போட்ட ஒரு பேக் ஒன்று கொடுப்பான். எதுக்குன்னா உள்ளங்கால சூடாக வச்சுக்கிட்டா தான் அவனுக்கு ஜன்னி வராது. அவ்வளோ குளிர் இருக்குன்னா உள்ளங்காலிலிருந்து ஒரு சூடு ஏற்றினா உடம்பெல்லாம் பரவுமா. ஆனால் வேதத்தின்படி உன்னுடைய இருதயத்தில் அனல் மூண்டுதுன்னா உன் சரீரம் முள்ள அனலாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ செயற்கையாக அவன் கொடுக்குற அந்த ஹாட் பேக்கை காலில் வச்சு இனி அனல் மூட்டுகிறதா அல்ல, உன் இருதயம் அனல் கொண்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அனல் இருக்கும். அனல் இருக்கிற இடத்துல பேய் வர முடியாது. அனல் இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. அனல் இருக்கிற இடத்துல மாந்திரிக வல்லமைகள் கிரியை செய்ய முடியாது. இது மட்டும் இல்லை, அனல் வந்துச்சுனாலே ஜெபம் ஆரம்பமாகும். அழகா சொல்கிறான், நான் தியானிக்கையில் நெருப்பு மூண்டது, அக்னி மூண்டது, அப்பொழுது நான் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ உங்க ஜெபத்தை தடை செய்கிறதே உங்க இருதயம். அந்த இருதயம் சோர்ந்து போய் டிப்ரெஷன்ல போய் நொந்து போய் அவிசுவாசத்தை பேசி இதுக்கு மேல ஒண்ணு நடக்காது, இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் கொட்ட 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 நீங்க எழும்பிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வெட்ட 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 நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தலையை தட்டி கீழே வைக்க வைக்க அவன் உயர்வான். வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு அனல், ஒரு அபிஷேகம். இந்த புதிய வருஷத்துல அனலுள்ள, அபிஷேகம் உள்ள, ஜெபமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்காக இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். பின்மாற்றத்திலே போன எம்மாவு சீடர்கள், அவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இதுக்கு மேல இந்த இயேசுநாதரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு பின்மாற்றத்திலே மறுபடியும் அவருடைய ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போற வழியில ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அனல் மூட்டனை நினைச்சிட்டார். இவனுடைய இருதயத்தில் உள்ள அனல் எல்லாம் அணைஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் குன்றி அனல் மங்கி போய்விட்டது. எனவே பின்மாற்றத்தில் போனா அவனை மறுபடியும் நெருப்பு மூட்டனேன்னு ஆண்டவர் டிசைட் பண்ணி பின்மாற்றத்தில் போற அவனிடத்துல ஆண்டவர் கூடனே ஒரு வழிபோக்கனை போல கூட பேச்சுக்கு துணைக்கு அப்படியே பேசிட்டே போறாரு. அவங்களுக்கு இயேசுதான் வெளிப்படுத்தாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை மூடி அவர் கூடயே நடந்து போயிட்டு பின்மாற்றத்தில் போனவங்களுக்கு ஆண்டவரை பற்றின காரியங்களை குறித்து வேதத்தின் வசனங்களை பற்றி விளக்கி சொல்லுகிறார். அதை கேட்க கேட்க, வசனங்களை கேட்க கேட்க அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. மங்கி போன இருதயம், பின்மாற்றத்தில் போன இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கொழுந்து விட்டு எரிந்தது. நேர வீடு வரைக்கும் போனாங்க. அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்து விட்டு அவர் அவருடைய கண்களை திறந்த பொழுது இயேசுதான் நம்ம கூடவே வந்து நமக்கு இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு அருமையான வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 24:32-33 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு போனாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க, பின்மாற்றத்தில் போனவங்க, ஆண்டவர் அவங்களோட பேசின உடனே வசனத்தை சொல்லி சொல்லி அவங்களுக்கு விளக்கி கொடுத்த உடனே அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. திரும்பி அவங்க எம்மாவூருக்கு போனவங்க உடனடியாக எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. அங்கே போய் ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். ஹல்லேலூயா. பணி செய்ய முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
வேலை ஸ்தலத்திற்கு போக முடியாமல் விருப்பமில்லாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியத்திற்கு போக முடியாமல் விருப்பமில்லாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அனல் குறைந்து விட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இயேசு தந்த பின்மாற்றத்தில் இருந்த சீடர்களுக்கு வசனத்தை விளக்கி சொன்ன பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ, அதே போல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விளக்கி சொல்லுகிற இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்கள் இருதயம் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிறது. இனி நீங்கள் எம்மாவுக்கு போகாமல், பின்மாற்றத்துக்கு போகாமல், மறுபடியும் எருசலேமை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, என் ஆண்டவரை நோக்கி, ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி, ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள். இலக்கை நோக்கி ஓடுங்கள். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு அனலுள்ள வருஷமாக, ஆரோக்கியமான வருஷமாக, அநேகருக்கு அனல் கொடுக்கிற அபிஷேக வருஷமாக கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையால முடிசூட்ட தர போறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. வசனங்கள் கிடைச்சா அதன் பிறகு பின்மாற்றத்திலே போகிற பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. அதுக்கு தான் வசனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அவங்க பின்மாற்றத்துக்கு போகல, எருசலேமில் போய் மறுபடியும் விட்டுட்டு வந்த அந்த எருசலேமுக்கு போய் ஆண்டவருக்காக சாதனைகளை படைத்தார்கள். இன்றைக்கு பிறகு நீங்கள் சாதனையாளர்களாய் மாறப்போகிறீர்கள். டிப்ரெஷன் ஆவி எல்லாம் வெளியேறிச்சு. ஹல்லேலூயா. இருதய வியாதி எல்லாம் மாறிட்டு, இருதய அடைப்புகள் எல்லாம் மாறிட்டு, இருதயத்தில் ஒரு அனல் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சோர்வின் ஆவிகளை வெளியேற்றி விட்டார். மன அழுத்தம் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வெளியேற்றி ஒரு தெய்வீக பலத்தால் உங்களை இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இன்றைக்கு அதிசயங்களை கண்டு பூரிக்கத்தக்கதாக, இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அதிசயம், சரீரத்தில் ஒரு அதிசயம், இவருடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிசயம், வியாபாரத்தில் ஒரு அதிசயம், ஊழியங்களிலே ஒரு அதிசயம் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வீராக. அதிசயமானவர் எங்கள் பெயரோடு பிறந்த எங்கள் அன்பான தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும்படி அவர்கள் இருக்கிற இடத்திலே நீர் நேரடியாய் வந்திருக்கிறீர். அனல் கொண்டதாய் மாறும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த நொந்து போன இருதயம் அல்ல, அனலுள்ள இருதயம், குளிருள்ள இருதயம் அல்ல, நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு இருதயத்தை, அபிஷேகமுள்ள ஒரு இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீ நல்ல ஜெபிச்சு ஜெயம் எடுக்கட்டும். என் இருதயத்திலே நெருப்பு மூண்டது, அதன் பிறகு நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் அதை கேட்டார் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிற, ஜெபித்து கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் என்கிற வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருந்து தேவன் கொடுக்கிற தெய்வீக அற்புதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நல்ல ஜெப அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியோடு கருத்தோடு ஜெபிக்கட்டும், அனலோடு ஜெபிக்கட்டும், அபிஷேகத்தோடு ஜெபிக்கட்டும். நுகங்களும் கட்டுகளும் அறுக்கப்படட்டும் சுவாமி. ஜெப நேரத்தில் நீ தூக்கம் வரக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. உற்சாகமாய் ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. அது மட்டுமல்ல, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொன்னீரே. எந்தெந்த குடும்பத்தில் நல் விசேஷங்கள் நடக்கலையோ, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் சிறப்பாய் நடக்கட்டும். இங்கு வந்திருக்கிற எல்லா ஈசாக்குகளுக்கு நல்ல ரெபேக்காளை தாரும். வந்திருக்கிற ரெபேக்காள்களுக்கு நல்ல ஈசாக்கை நீரே கொடுத்து இவர்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை உடைச்சி உங்க தலைமையில திருமணம் நடப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில்
நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.